தொடர்ந்து இந்த சம்பவத்தில் விஜய் மீது எதற்காக அவருடைய தொண்டர்களே காலணியை வீசுவார்கள், அப்போ இதில் ஏதாவது சதித்திட்டம் இருக்கிறதா அப்படின்னு பல கோணத்தில் கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்து கொண்டிருக்கிறது. சூழல் தங்களுடைய கட்டுக்குள்ளே இல்லை, காப்பாற்றணும் அப்படின்ற கூக்குரல் இட்டாலும் அது கேட்கல. எப்படியாவது அவருடைய கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்ற முயற்சியிலேயே இந்த காலணி வீசப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு கோணம், அந்த பார்வையும் முன்வைக்கப்பட்டது. தற்பொழுது அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். காலணிகளை மட்டுமில்லை, அங்கே கையில் கிடைத்த பொருட்களை எல்லாமே தூக்கி எறிந்து, கட்சி கொடி, வாட்டர் பாட்டில், இப்படி எது கிடைக்கிறதோ அதை தூக்கி எறிந்து அந்த பாதிக்கப்படக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கான உதவியை விஜய் மூலமாக பெற முடியும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க அந்த முயற்சியை மேற்கொண்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த காட்சிகள் நமக்கு இப்போ தெரியப்படுத்துகிறது. எம்முடைய செய்தியாளர் மதியழகனும் தற்பொழுது தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். மதி, வணக்கம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சிறப்பு வீச்சு அப்படின்றது முதல்ல இருந்தே பல கோணங்களில் பல பார்வைகளாக பேசப்பட்டது. ஆனால் தற்பொழுது நம்ம அந்த காட்சிகளை தெளிவாக பார்க்குறோம். அந்த பாதிக்கப்பட்ட பகுதி எந்த பகுதியில் அதிக உயிரிழப்புகள் நிகழ்ந்ததோ அந்த பகுதியில் இருந்து தான் அந்த சிறப்பு வீச்சும் நிகழ்ந்திருக்கிறது. இந்த சிறப்பு வீச்சு தொடர்பாகவும் பல பார்வைகளை முன் வச்சாங்க. ஆனால் இந்த காட்சிகளை நம்ம விளக்கமாக பார்க்கிறப்போ நமக்கு என்ன தெளிவாகுது? இப்போ நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சி என்பது வேலுச்சாமிபுரம், கரூர் மாவட்டம். இந்த வேலுச்சாமிபுரத்துல அந்த அசம்பாவிதம் நடந்த இடத்துல பதிவான காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே அந்த விஜய் பேசினப்போ நம்ம நிறைய நேரலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ விஜய் பேசுறது, விஜய் அவங்கள்ட்ட கேட்டு தண்ணி பாட்டில் கொடுக்கறது, இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் பதிவாகி இருந்தது. ஆனா இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த காட்சி என்பதை பொறுத்த வரைக்கும் விஜய் வாகனம் அந்த வேலுச்சாமிபுரத்திற்கு வந்து அவர் பேசக்கூடிய அந்த இடத்திற்கு வந்த பின்னர் அவர் பேச தொடங்குவதற்கு முன்பாகவே அங்கு நிலைமை மோசமடைய தொடங்கியது என்றுதான் ஏற்கனவே நாம் பதிவு செய்திருந்தோம். அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் இந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விஜயை நோக்கி காலணிகளும் உள்ளிட்ட பொருட்கள் வீசப்பட்டது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதாவது தாலிகா தரப்புல இதற்கு சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க, அவங்கதான் இது மாதிரியான பொருள் எல்லாம் வீசினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த நிலையில அந்த காலனி, அப்புறம் காலியான தண்ணீர் பாட்டில் இதெல்லாம் வீசுற காட்சிகளை பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த மோசமான நிலைமை குறித்து விஜயனுடைய கவனத்திற்கு உடனடியாக கொண்டு செல்லக்கூடிய வகையில் தான் அந்த காலனி மற்றும் தண்ணி பாட்டில்கள் வீசப்பட்டது போன்ற தான் இந்த காட்சி நமக்கு தற்பொழுது கிடைக்கப்பெற்று இருக்கிறது. அதாவது விஜய் பேருந்திற்கு கீழே அங்கிருந்து ஒரு 10 மீட்டருக்கு குறைவான தூரத்திலேயே நின்று கொண்டிருக்கக்கூடிய தாவேகாவினர் விஜயை நோக்கி காலனி மற்றும் செருப்பு மற்றும் கட்சி துண்டுகள் உள்ளிட்டவற்றை எரிகிறார்கள். விஜயினுடைய முந்தைய கூட்டத்தில் கட்சி கொடி வீசப்பட்டது சர்வசாதாரணமாக அனைத்து இடங்களிலும் நடைபெற்றது. ஆனால் இங்கு முதலில் காலனி மட்டுமே எரிந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் வாட்டர் பாட்டில்கள், அதாவது காலியான வாட்டர் பாட்டில்கள் வீசியதுடன் அனைவரும் அங்கு இருக்கக்கூடிய அனைவரும் விஜயை நோக்கி கைகளை, அதாவது தங்கள் பக்கம் பார்க்குமாறு விஜயை நோக்கி சைகை செய்யக்கூடிய காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதைத்தான் நாம் பார்த்தவர். அனைவரும் விஜயை நோக்கி இங்கே பாருங்கள், இந்த புறம் பாருங்கள், இங்கு நிலைமை மோசமாக இருக்கிறது என்பதை விஜய்க்கு தெரியப்படுத்துவதற்காக அவர்கள் அழைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த சத்தம் என்பது விஜய்க்கு கேட்காத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் அந்த இடத்தில் அதிக ஒளியின் காரணமாக விஜய்க்கு அந்த சத்தம் கேட்காத ஒரு நிலையில் விஜயினுடைய பாதுகாவலர் உடனடியாக விஜயினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு செல்கிறார். அதாவது அந்த புறம் பார்க்குமாறு தொண்டர்கள் அழைப்பதாகவும் அவர்கள் சொன்னதை பாதுகாவலர் விஜய்க்கு தெரியப்படுத்தும் பொழுது விஜயினுடைய பார்வை உடனடியாக இந்த பக்கம் திரும்புகிறது. அதாவது யார் விஜயனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக விஜயை நோக்கி பொருட்களை எரிந்தார்களோ அவர்களுடைய பக்கம் விஜயனுடைய பார்வை திரும்புகிறது. விஜய் உடனடியாக அவர்களிடம் என்ன நிலைமை குறித்து கேட்கும் பொழுது அவர்கள் உடனடியாக இங்கு இது போன்று இத்தனை பேர் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள், மேலும் இந்த இடத்தில் நிலைமை மிக மோசமாக இருப்பதாக அவர்கள் விஜயிடம் கூறியதை அடுத்துதான் விஜய் அந்த மக்களுக்கு உதவி செய்யுமாறும் ஆம்புலன்ஸ் செல்வதற்கு வழிவிடுமாறும் தெரிவிக்கிறார்.